Q&Q Pharmacy தரமான மருந்து குறைவான விலையில் save up to 70% on medicines. The Legend New Sarvana Stores 1+1 ஆடியோ ஆஃபர் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. புதுப்பாடி மற்றும் டி நகரில். கமலா ஹாரிஸ் உடைய அறிவிப்புக்கு அப்புறம் பயங்கர எக்ஸைட்மெண்ட். டெமோக்ராட்ஸுக்கு எல்லாம் இந்த அளவுக்கு எக்ஸைட்டா இருந்து நான் இந்த 1.5 வருஷத்துல நான் பார்த்ததே இல்லை. ரிப்பப்ளிகன் பார்ட்டி கமலா ஹாரிஸை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, ஒரு கருப்பு பொம்பளைக்கு இது கொடுக்கறதுக்கு பேரே பாருங்க, இது அமெரிக்க பேரே கிடையாது, இதுவே ஒரு ஃபாரின் பெயர் சொல்ல போறாங்க. அப்புறம் அவங்க இந்தியன் அப்படின்றது சொல்லுவாங்க. அது ஒரு ஆம்பளானா வீரமா இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய பேச்சு. அதைத்தான் அவர் குண்டடிப்பட்டப்ப கூட பாத்தீங்கன்னா தபார்னு மேல எழுந்து கையை முஷ்டியை உயர்த்தி என்ன காரணம்னா, நான் தான் உங்களுக்கான தலைவன் அப்படின்ட்டு ஒரு அரசனை போலதான் நடந்துக்கணும்ன்றது அவருடைய எண்ணம். அவர் முதல் டிபேட்டுக்கு அப்புறம் பைடன் ரொம்ப தடுமாறினாரு. அப்ப நினைச்சேன் நான், பைடன் கிடுகிடுன்னு பயங்கரமா சரிவார்னு எதிர்பார்த்தேன். சரியில்லை. அதே போல இந்த குண்டடி பட்டதோன்னா இவர் கிடுகிடுன்னு 55 போயிடுவார்னு எதிர்பார்த்தேன். அதுவும் நடக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த நாடு சரிபாதியா பிளந்துருக்கு. இவங்க ஜெயிக்கிறதுக்கு எந்த உறுதியும் சொல்ல முடியாது. உண்மையில அவங்க பின்தங்கி தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்புல அவங்க 2% முன்னணியில இருக்கிறதா நான் நம்பல. அதனால வெற்றி பெறது எந்த வித உறுதியும் கிடையாது. ஆனா கண்டிப்பா ட்ரம்ப்புக்கு இவங்க சரியான சவால். மணிவண்ணன் சார் நம்மளோட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எலெக்ஷன் கிட்ட வரக்கூடிய இந்த தருவாயில ஜோ பைடன் டக்குன்னு விலகின விஷயம் பரபரப்பா பேசப்படுது. இது ட்ரம்ப்புக்கு சாதகமா இல்ல பாதகமா போய் முடிய போதா சார்? நிச்சயமா ட்ரம்ப்புக்கு பாதகம் தான். இதுவரைக்கும் அமெரிக்காவை ஆண்ட அதிபர்களையே மிகவும் மோசமான அதிபர். கடந்த 4 ஆண்டுகளாக அவருக்கு மூப்பினால மூளை குழம்பி போயிருக்கு, ஞாபக மறதி இருக்கு, திறமையாக ஆள தெரியாதவர். அவர்கிட்ட இன்னும் 4 ஆண்டுகள் கொடுக்க கூடாது அப்படின்றதுதான் சொல்லிட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு 78 வயது. இதுவரைக்கும் அமெரிக்காவில் அதிபர் பதவிக்கு போட்டியிட்டவர்களையே மிக மிக வயதானவராக இப்போ இவர் தான் இருக்க போறாரு, ட்ரம்ப் தான் இருக்க போறாரு. ஏன்னா இவங்களுடைய வயது இப்போ 59 தான் கமலா ஹாரிஸ். ஆனால் நிச்சயமா இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் தடுமாறிட்டு தான் இருக்காங்க. அமெரிக்காவில் இது வரைக்கும் பெண் வேட்பாளர்கள் இருக்கும்போது ஹிலேரி கிளின்டன் இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய ஆதரவு இருந்தது. பட் இப்போ கமலா ஹாரிஸ் என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு? அவங்க ஜெயிப்பாங்கன்றதுக்கு ஆனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா மற்ற மேலை நாடுகள், உலகத்துல பல நாடுகள்ல பெண்களை தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கு இந்திரா காந்தி தலைமை தேர்த்து நமக்கெல்லாம் ரொம்ப பழக்கப்பட்டது. நமக்கு முதலமைச்சர்கள் எல்லாம் பெண்கள் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். அமெரிக்காவிலையும் பல மாநிலங்கள்ல ஆளுநர்கள் தேர்தலில் போட்டியிட்டு அவங்க பெண்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. நிறைய செனட்டர்ஸ் பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் ஒரு பெண்ணை அமெரிக்காவுடைய தலைமை பொறுப்புக்கு அமர்த்துவதற்கு ஏனோ ஒரு தயக்கம் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கு. அதுலயும் இந்த பழமைவாத கட்சி, அதுதான் ரிப்பப்ளிகன் பார்ட்டி, அவங்க கமலா ஹாரிஸை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது ஒன்றும் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, ஒரு கருப்பு பொம்பளைக்கு இது கொடுக்கறதுக்கு, இது மிக பொறுப்பான ஒரு தலைமை பொறுப்பு, அதுக்கு போய் இந்த மாதிரி திறமை இல்லாத ஒரு பொம்பளையை கொண்டு நிறுத்தி வைக்கிறதா அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்றது கூச்ச கூட படல. நீங்க நினைப்பீங்க இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு கூச்சப்படுவாங்கன்ட்டு, அவங்க கொஞ்சம் கூட கூச்சப்படுறது இல்லை, நேரடியாவே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஊர்ல பொதுவா பாத்தீங்கன்னா திறமையானது சில மேல் தட்டு சாதிகள் மட்டும்தான் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால ஒரு பார்ப்பனர் அல்லாதவரோ அல்லது ஒரு ஒடுக்கப்பட்டவரோ ஒரு மருத்துவக் கல்லூரியிலையோ அல்லது பொறியியல் கல்லூரியிலோ சேர்ந்துட்டா என்ன கோட்டாவா அப்படின்னு மட்டம் தட்டுவாங்க. அதே போலத்தான் இந்த அப்படிதான் மட்டம் தட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது கோட்டால வந்தது, இல்லாட்டா வைஸ் பிரசிடென்டா ஆயிருக்கவே முடியாது. அவங்க இதுவரைக்கும் வந்த பதவி எல்லாமே இவங்க ஒரு பெண், ஒரு கருப்பின பெண், அதனாலதான் வந்தது அப்படின்னு நேரடியாக சொல்றாங்க. அதை நம்பக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்காங்க, நான் இல்லைன்னு மறுக்க போறதில்லை. அதே போல சென்ற முறை ஹிலரி கிளின்டன் இதே ட்ரம்ப்பை எதிர்த்து நின்ன சமயத்துல அவங்க எப்படிப்பட்ட தாக்குதலுக்கு உள்ளானாங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, அதை விட மோசமான தாக்குதல் கமலா ஹாரிஸுக்கு கண்டிப்பா இருக்கும். எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்க பேரே பாருங்க, கிறிஸ்டியன் பேர் கிடையாது, இது அமெரிக்க பேரே கிடையாது, இதுவே ஒரு ஃபாரின் பெயர் சொல்ல போறாங்க. அப்புறம் அவங்க இந்தியன் அப்படின்றது சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள்கிட்ட நம்ம எல்லாம் வெள்ளையின மக்கள், இந்த மக்களுக்கு நடுவுல நமக்கு ஒண்ணுமே புரியாத ஏதோ ஒரு இந்து பொண்ணுக்கு பிறந்த பேரே பாரு, நமக்கு வாயில வராத ஒரு பேரு, இந்த பேர் உள்ள ஒரு பொண்ணு நம்ம நம்மளுடைய நாட்டுக்கு தலைவரா தேர்ந்தெடுக்கிறது
நல்லதில்லை அப்படின்ற ஒரு நேரடியாக சொல்றாங்க, சில சமயம் ஒளிவு மறைவா சொல்லுவாங்க. இந்த தாக்குதல் கண்டிப்பா அவருக்கு இருக்கும். ஆனா வாழ்நாள் பூரா இதை எதிர்கொண்டவங்க அவங்க. இது ஒண்ணும் புதுசு கிடையாது அவங்களுக்கு. இதை எதிர்த்து போராடி பல முதல்ல இப்படி எல்லாம் போராடி வெற்றி பெற்று தான் இங்க வந்திருக்கிறாங்க. அதனால அதை பத்தி அவங்க கலங்குறது இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி என்ன சொல்ல போறாங்கன்னா, அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, நீ ஒரு நீதிமன்றத்தால குற்றவாளின்னு தீர்ப்பு வாங்கின ஆளு, சிறைக்கு செல்வாயா இல்லையான்னு நான் திருடங்க எல்லாத்தையும் சிறையில போட்டு வந்திருக்கிற ஒரு ப்ராசிக்யூட்டர், அதை பத்தி சொல்லு அப்படின்னு இந்த அம்மா பேச்சை திருப்புவாங்க. அதனால இது இதுவரைக்கும் அமெரிக்க தேர்தல்கள்ல ரொம்ப மோசமான தேர்தல்கள்லாம் இருந்திருக்கு. ட்ரம்ப் கிட்ட என்னென்ன பழக்கம்னா இது பிசினஸ்ல அந்த மாதிரி பேசி அடாவடித்தனமா பேசி பிசினஸ்ல வெற்றி பெற்றிருக்கிற ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு உண்டு. நீ இது கூட உன்னால தாக்குப்பிடிக்க முடியலன்னா நாளைக்கு பியூட்டின் கிட்ட நீ எப்படி பேசுவேன்? நாளைக்கு கொரியா கிட்ட பேசுறப்ப எப்படி பேசுவேன்? உலக நாடுகள்ல மற்ற தலைவர்கள் உன்னை மட்டமா பேசுவாங்க. அதையெல்லாம் சமாளிக்க முடியாதா? ஒரு ஆம்பளனா வீரமா இருக்கணும் அப்படின்றதுதான் அவருடைய பேச்சு. அதைத்தான் அவர் அவர் குண்டடிப்பட்டப்ப கூட பாத்தீங்கன்னா டபார்னு மேல எழுந்து கைய முஷ்டியை உயர்த்தி என்ன காரணம்னா அவர் அந்த மாதிரி தன்மை அவருக்கு இருக்கு. நான் தான் உங்களுக்கான தலைவன் அப்படின்ட்டு ஒரு அரசனை போலதான் நடந்துக்கணும்ன்றது அவருடைய எண்ணம். அவரை என்னோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு பாருங்க, சின்ன பொண்ணு, எப்ப பார்த்தாலும் கிகின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்குது. அது கருப்பு பொண்ணு, புத்திசாலி கிடையாது. நீங்க என்ன மாதிரி ஒரு மாபெரும் வீரனை உங்களை தலைவனா தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்ல இந்த ஒரு பயந்தாங்குழியை தேர்ந்தெடுக்க போறீங்களா அப்படிதான் பேசுவார். அந்த கொலை முயற்சி சம்பவம் அவருக்கு பயங்கரமா சப்போர்ட்டிவா அங்க அமெரிக்கால பேசப்பட்டது. ஆனா இப்ப கருத்து கணிப்பு இப்போ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா திரும்பவுமே கமலா ஹாரிஸுக்கு 2% அதிகமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் தகவல்கள் வந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்தெந்த விஷயங்கள்லாம் ட்ரம்ப்புக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு சார்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது என்னன்னா ஒரு வருஷத்துக்கு மேல 1.5 வருஷமா சொல்லுவேன் ட்ரம்ப் தான் லீடிங். ட்ரம்ப் 49 இருந்தாருன்னா பைடன் 47 இருப்பாரு. ட்ரம்ப் 45 இருந்தாருன்னா பைடன் 43 இருப்பாரு. இந்த 2% வித்தியாசம் போலிங் எரர்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா இவதான் லீடிங். இது மாறவே இல்லை. இது எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா அவர் முதல் டிபேட்டுக்கு அப்புறம் பைடன் ரொம்ப தடுமாறினாரு. அப்ப நினைச்சேன் நானு பைடன் கிடுகிடுன்னு பயங்கரமா சரிவாருன்னு எதிர்பார்த்தேன். சரியில்லை. அதே போல இந்த குண்டடி பட்டதோன்னு இவர் கிடுகிடுன்னு 55க்கு போயிடுவார்னு எதிர்பார்த்தேன். அதுவும் நடக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த நாடு சரி பாதியா பிளந்திருக்கு. ஒரு பாதிக்கு ட்ரம்ப்னா சுத்தமா பிடிக்கல. ட்ரம்ப்பை தவிர வேற யார் வந்தாலும் நான் ஓட்டு போட்டதுக்கு அப்படின்றாங்க. உண்மையில நீங்க சில இதெல்லாம் பார்த்து போன இவரு பைடன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல போய் கேட்டாங்க. இந்த ஸ்விங் ஸ்டேட்னு சொல்ற அந்த 6 ஸ்டேட்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு சொன்னா எனிபடி பட் ட்ரம்ப், ட்ரம்ப்பை தவிர வேற யாரா இருந்தாலும். பைடன் தேர்தல் அன்னைக்கு செத்து போனா கூட நான் பைடனுக்கு தான் ஓட்டு போடுவேன். ரிப்பப்ளிகன்ஸும் இருக்காங்க அவர் கட்சியை சேர்ந்தவங்கள. ஏன்னா இவங்க இந்த ஜனவரி 6ஆம் தேதி 2021 அந்த இவங்க எல்லாம் இவங்களுடைய ட்ரம்ப்புடைய ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்துட்டு அமெரிக்க நாடாளுமன்றத்து மேல தாக்குதல் தொடுத்தது நிறைய பேருக்கு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா அது கிட்டத்தட்ட அந்த கூ டேட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்றது போல இருக்கு. அதை இவங்க இது நம்ம ஒரு மக்களாட்சி நாடு. இதுல காலங்காலமா நம்ம ஒரு தேர்தல் முடிஞ்சிட்டோன்னு தேர்தலை யார் வெற்றி பெற்றார்களோ அவங்களை அங்கீகரிச்சு நீ தலைமை தாங்கு அப்படின்னு விட்டு கொடுத்து போறதுதான் வழக்கமே ஒழிய இல்ல என்ன நடந்தாலும் நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம நடந்துக்க கூடாது அப்படின்ற ஒரு பண்பாடு எதிர்பார்க்கக்கூடிய மக்கள். அவங்களுக்கு இது அதிர்ச்சி. அது அவருடைய கேபினெட்ல இருந்த சில பேரே எதிர்பார்க்கவே இல்லை. அதை அவங்க கண்டிச்சிருக்காங்க. அவருடைய வைஸ் பிரசிடென்ட் பென்ஸே அதை ஏத்துக்கல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜனநாயக கட்சியில இருக்கக்கூடிய பைடனுக்கே பாத்தீங்கன்னா உள்ள கட்சியில இருக்கக்கூடியவங்களே அவருக்கு இருந்தா ஜெயிக்க மாட்டாங்க, ட்ரம்ப் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ கமலா ஹாரிஸ் நிறுத்திருக்காங்க. இந்த ஒரு நெருக்கடி இருக்கு இல்லையா சார்? இது கட்சிக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருக்க போகுது? ஏன்னா எலெக்ஷன் இவ்வளவு நெருக்கத்துல வரும்போது டக்குன்னு ஒரு பின்வாங்கினதா இருக்கட்டும், டக்குன்னு கமலா ஹாரிஸை அமர்த்தினதா இருக்கட்டும், மக்கள் திருப்பியுமே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும். ட்ரம்ப்பே அதான் சொன்னாரு, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இவ்வளவு செலவு பண்ணேன், அந்த காசு எல்லாம் திரும்ப கொடுங்கன்னு சொல்லி வேற கேட்டிருக்காரு. ஏன்னா பரப்புரையை ஃபுல்லா நான் பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பவுமே நான் மாத்துறோம் எனக்கு அப்படின்னு சொல்லி காசுலாம் வேற கேட்டிருக்காரு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜோ பைடனுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தது? கட்சியில இருந்து அவர் விளக்கணும்னு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க? ஜோ பைடனுக்கு ரொம்ப தெளிவான சிக்கல் அந்த முதல் டிபேட்ல அவர் நிறைய சமயத்துல என்ன கேள்வி கேட்டாங்கன்றது கேள்வி அவருக்கு புரிஞ்சுதா இல்லையா எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாரு. நிறைய நேரம் அவர்கிட்ட இருந்து வாயிலிருந்து வார்த்தையே வரல. வர்றப்போ தடுமாறினாரு. அப்படி தடுமாறுறப்போ மக்களுக்கு என்ன பயம் வந்துடுச்சுன்னா, இவர் இந்த சமயத்துல இப்படி இருக்காரு, அடுத்த 4 ஆண்டுகள் இவருக்கு நம்ம வாக்களிச்சோம்னா என்ன ஆகும்? அவங்க உண்மையிலேயே அவங்க பயப்பட்டது அதுதான். அது அவர் தேர்தலில் நிக்கிறப்பவே இந்த கேள்வி வந்தது. அவர் அப்ப விட்டு கொடுத்துருக்கணும்.
அவர் முதல்ல 2020 போட்டியிட்டப்போ நான் ஒரு டேர்ம் தான் இருப்பேன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்து இடைக்காலத்துல மட்டும்தான் இருக்க போறேன், நாட்டை காப்பாற்ற வந்திருக்கேன், அப்புறம் அடுத்த தலைமுறை வந்துரும்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து வேற யாருக்கும் வழி விடாம அது பண்ணிருக்கணும். அவங்க 4 ஆண்டுகள் இருந்த சமயத்துல அந்த கட்சியில நிறைய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க அடுத்த தலைமுறையில. அவங்க யாரும் ஏன் போட்டியிடலைன்னா, எப்பவுமே பிரசிடென்ட்டுக்கு எதிராக நிக்கிறதுக்கு தயங்குவாங்க. அதனால அவர் மேல மதிப்புக்காக அவங்க விட்டு கொடுத்தாங்க. ஆனா கடைசியில என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, நல்லா பேசுவாருன்ட்டு. அவர் வந்து நிறைய இடங்கள்ல நடந்து போறப்ப அடி தடுக்கி விழுந்துடுறாரு. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஒரு சுறுசுறுப்பான பேச்சு இல்ல. சொல்றத புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு சொல்றதுலயும் அவரால முடியல. ஏன்னா வயது ஆயிருக்கு. அவர் 81 வயது. அதனாலதான் பயந்தாங்களே ஒழிய, அவருடைய கொள்கைக்கு வந்து கட்சியில இன்னும் ஆதரவு இருக்கு. ஏன் வந்து அவங்க கமலா ஹாரிஸ ஏத்துக்கிறாங்கன்னா, அவர் தேர்ந்தெடுத்த துணை அதிபர். அவர் கூட 4 ஆண்டுகள் இருந்தவர். அவர் கொள்கைக்கும் கமலா ஹாரிஸ் கொள்கைக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அதனால வந்து அவங்களை கொண்டு வர்றது நல்லது அப்படின்னு ஒரு இளைஞர், அவ்வளவுதான். அவங்க 59 வயது தான், அவர் 81 வயது. அதனால இளையவர், அவரால் தாக்கு பிடிக்க முடியும். ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து தட்டி கேட்கணும். ஏன்னா ட்ரம்ப் வந்து போன டிபேட்ல நிறைய பொய் சொன்னார். ஆனா அந்த ஒரு பொய் கூட என்னடா இது பொய் சொல்ற அப்படின்ட்டு இவர் திருப்பி கூட அடிக்கல. ஏன்னா அவருக்கு அந்த அந்த வயதானதுனால கொஞ்சம் ஸ்லோவா இருந்தாரு. விலகிறதுக்கு இதான் நல்லது. நீங்க வந்து தேர்தல்ல தோத்து போயிட்டு ரொம்ப அசிங்கமா போறதை விட நீங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு அதிகமா இருக்கும். அதே மாதிரி அடுத்த தேர்தலில் யாரு போட்டியிடுறதுக்கும் உங்களுடைய ஆளே நீங்க நியமிச்சீங்கன்னா உங்களுடைய கொள்கை தொடரும். அவங்க வந்து உங்களை புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதனால வந்து உங்களோட லெகசி வில் பி ப்ரிசர்வ்ட் அப்படின்ற அட்வைஸ் கொடுத்து அதை எடுத்துக்கிட்டாரு அவர். இன்னைக்கு வரைக்கும் ஒபாமா வந்து வெளிப்படையா சொல்லவே இல்லை. ஏன்னா ஒபாமா தான் இவருடைய பிரசிடென்டா இருந்தார். பைடன் வைஸ் பிரசிடென்டா இருந்தப்போ இவர் ரொம்ப நம்பிட்டு இருந்தது ஒபாமாவை. ஒபாமா வந்து சொல்லியிருக்காரு, இதை வெளியில சொல்லல அவங்க. ஆனா நான்சி பெலோசி கிட்டத்தட்ட அவருடைய முடிவுனாலும் கூட என்ன சொல்றாங்க, அவரு ஏற்கனவே முடிவு எடுத்துட்டார், அதனால அவரே நிக்கட்டும்னு சொல்லல, அவரே முடிவு எடுத்துட்டு விலகணும் அப்படின்ற மாதிரி அவங்க வற்புறுத்திட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேருடைய ஆதரவு இல்லாம அவரால் தேர்தலில் வெற்றி பெற முடியாதுன்றது அவருக்கு தெரியும். அதை அவர் விட்டு கொடுத்திருக்காரு அப்படின்னா வந்து வேற வழியே இல்லை. அதனாலதான் விட்டு கொடுத்திருக்காரு. இப்ப அடுத்த அதிபர் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கமலா ஹாரிஸ்க்காக உள்ளூர்ல பூஜை எல்லாம் நடக்கக்கூடிய காட்சிகளா நாங்க பார்த்தோம். சொந்த ஊர்ல பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க குலதெய்வ கோயில் எல்லாம் கண்டிப்பா ஜெயிச்சிடணும் இந்த எலெக்ஷன்ல அப்படின்ற காணொலி எல்லாம் பார்த்துக்கிட்டு. கமலா ஹாரிஸ் ஒருவேளை அதிபர் ஆனாங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் மோர் ஓவர், ஏன்னா அமெரிக்கா பொதுவாகவே ஏற்கனவே வச்ச கேள்விதான், ஹிலேரி கிளின்டனுக்கு அங்க அவ்வளவு ஆதரவு இருந்தது ட்ரம்ப்போட போட்டியிடும் போது. ஆனா கடைசியில ஜெயிச்சது ட்ரம்ப் தான். அங்க ஆப்ஷன் இல்லாம கடைசியா ட்ரம்ப்புக்கு தான் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது திருப்பியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்திருக்கு. இப்போ இப்படி ஒரு நெருக்கடியில இவங்க ஜெயிக்க எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த ஜெயிச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்க ஜெயிக்கிறதுக்கு எந்த உறுதியும் சொல்ல முடியாது. உண்மையில வந்து அவங்க வந்து பின்தங்கி தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்த ஒரு கருத்து கணிப்புல அவங்க 2% முன்னணியில இருக்கிறதா நான் நம்பல. ஏன்னா வந்து நான் பொதுவாக பாக்குறது என்னன்னா வந்து அமெரிக்கால வந்து டெமோக்ராட்ஸ் வந்து குறைஞ்சது ஒரு 5% ரிப்பப்ளிகன்ஸோட கூடுதலா வாக்கெடுத்தால் ஒழிய அவங்க வெற்றி பெறறதுக்கு எந்த வித உறுதியும் கிடையாது. ஏன்னா டெமோக்ராட்ஸுக்கு எதிராக ஓட்டு போடுறவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. இந்த முறை இந்தியாவில் நடந்த கருத்து கணிப்பு போல சில பேர் வந்து மோடிக்கு எதிராக வாக்களிக்க போறோன்றது கருத்து கணிப்புகள்கிட்ட சொல்லவே இல்லை. கருத்து கணிப்புகள் எல்லாம் மோடியுடைய பெரும் வெற்றின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து மக்கள் காலவாரி விட்டாங்க. இங்கே வந்து அது ரொம்ப காமன். அவங்க வந்து மக்கள் எல்லாரும் இப்ப பாருங்க, எல்லாரும் கமலான்னு சொல்லிட்டு இருக்கப்போ எனக்கு கமலா பிடிக்காதுன்னு யாராவது கருத்து கணிப்புல சொல்லுவாங்களா? அவங்க கொஞ்சம் தயங்குவாங்க. அதுவும் யாரு கேட்கறதுக்கு அனுப்பியிருக்கோன்றது பொறுத்து இருக்கு. என்கிட்ட வந்து கேட்கிறவங்க ஒரு வெள்ளைக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து கருத்து கணிப்பு எடுக்கிற ஒரு கருப்பு பொம்பளையா இருந்ததுன்னா என்ன சொல்லுவாரு? ரொம்ப எச்சரிக்கையா தான் சொல்லுவார். அவர் வந்து உண்மையை சொல்ல மாட்டார். அதனால இந்த கருத்து கணிப்புகளை நீங்க அவ்வளவா நம்ப முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு தயக்கம் இந்த நாட்டுல வந்து இந்த பதவியை கொடுக்கறதுக்கு சில தகுதிகள் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் இந்த அதிபருக்கு இருக்கணும். அவங்க கண்ணோட்டத்துல கமலா ஹாரிஸ் வந்து ரொம்ப துடுக்கா பேசுறாங்க, எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க, அவமதிச்சு பேசுறாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனால வந்து வெற்றி பெறது வந்து எந்த வித உறுதியும் கிடையாது. ஆனா கண்டிப்பா ட்ரம்ப்புக்கு இவங்க வந்து சரியான சவால். ஏன்னா ட்ரம்ப் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரோ
அதை வந்து மக்களுக்கு கண்டிப்பா எடுத்து சொல்லக்கூடிய திறமை இந்த அம்மாவுக்கு இருக்கு. எல்லா டிபேட், எந்த டிபேட்லயும் இந்த அம்மா விட்டு கொடுக்க போறது இல்லை. பைடனுடைய ஆட்சி காலம் வந்து பெருசா பேசப்படல. அவர் பண்ண சர்க்கிள்கள் என்ன? 2 விஷயத்துல வந்து இவர் பெருசா சறுக்கிட்டாரு. அதைத்தான் அவங்க திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. இந்த மைக்ரண்ட்ஸ், மெக்சிகோல இருந்து இல்ல தென் அமெரிக்கால இருந்து நிறைய பேர் வந்து ஊடுருவிட்டே இருக்கிறத வந்து இவங்க தடுக்கல. ட்ரம்ப் இருந்தப்போ இல்லாத சிக்கல் பைடன் இருந்தப்போ கூடுதலா வருதுன்னா, உள்ள வர்றவங்களே வந்து ட்ரம்ப் மிரட்டல பார்த்து பயந்துட்டு வரல. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, என்னடா அது இந்த ஆள் இப்படி பேசுறான், நம்ம தப்பித்தவறு உள்ள போனா சுட்டு கொண்டுடுவான் போல் இருக்குன்னு பயந்துட்டு வரல. இவங்க அப்படி இல்லை. இவங்க வந்து நீ கஷ்டப்பட்டு வந்தேன்னா, உன் நாட்டுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு அடைக்கலம் கொடுப்போம் அப்படின்னா எல்லாரும் மூட்டை கட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர் தவறிட்டார். 1. 2வது, இதுதான் மிகப்பெரிய விஷயம். எப்பவுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா, கடைசியில வந்து நீங்க வாக்களிக்க போகும்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்ததை விட இன்னைக்கு நான் நல்லா இருக்கேனா இல்லையா, அதுதான் நம்ம எல்லாரும் பார்ப்போம். இந்த 4 வருஷத்துல வந்து இங்க வந்து இந்த பணவீக்கம் ரொம்ப கொடுமையா இருக்கு. வெண்ணெயில இருந்து, கறியில இருந்து எதை எடுத்தாலும் 4 வருஷத்துல இருந்ததை விட இப்போ விலை வந்து பன்மடங்கு கூடியது. $100 சம்பளத்துல இருந்து நீங்க $120 சம்பளம் வாங்குறீங்க. ஆனா நீங்க வந்து $50 வாங்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு $120 வந்ததுன்னா, சம்பாதிக்கிறது பூரா செலவுக்கே போறப்போ வந்து மக்கள் தவிக்கிறாங்க. வீட்டு வாடகை எல்லாம் ஏறி போயிருக்கு, கார் வேலை கூட ஏறி போயிருக்கு. நீங்க பஸ் டிக்கெட்ல இருந்து எல்லாமே இப்போ அவங்க ஒவ்வொரு நாளும் நம்ம பாக்குறப்ப வந்து பெட்ரோல் விலை அதிகம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ வந்து வயிற்றெரிச்சலா இருக்கும் மக்களுக்கு. இப்படி பண்றப்ப நான் ஏன் இவங்களுக்கு ஓட்டு போடணும்? நீங்க 4 வருஷத்துல வந்து என்னுடைய வயிற்றுல அடிச்சிருக்கேன், நான் ஏன் உனக்கு ஓட்டு போடணும்? இது வரைக்கும் ட்ரம்ப் வந்து அதை பத்தி பெருசா பேச ஆரம்பிப்பார். அப்போ வந்து இவங்களுக்கு சரியா இவங்க என்ன பதில் சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்க. இன்ஃபிளேஷன் கண்டிப்பா நிறைய இருக்கு. இதை எப்படி சமாளிக்க போறாங்கன்ட்டு எனக்கு தெரியல. இந்த நிலையில இந்த எலெக்ஷன் எந்த நிலையில இப்போ இருக்கு சார்? கமலா ஹாரிஸோடைய அறிவிப்புக்கு அப்புறம் பயங்கர எக்ஸைட்மெண்ட். டெமோக்ராட்ஸுக்கு எல்லாம் இந்த அளவுக்கு எக்ஸைட்டா இருந்து நான் இந்த 1.5 வருஷத்துல நான் பார்த்ததே இல்லை. இந்த அம்மாவுக்கு வந்து கையில பணம் இல்லைன்னு தடுமாறிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சா ஒரே நாள்ல அவங்க $100 மில்லியன் திரட்டிருக்காங்க. பெரும்பாலும் 675 கோடி நினைக்கிறேன் சார். 675 இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தா 100 மில்லியன் எல்லாம் கண்ணாபின்னான்னு அதெல்லாம் திரட்டுறதுக்கு மாச கணக்கில் ஆகும். இவங்க வந்து ஒரு நாள் 1.5 நாள்ல அது பண்ணிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு மக்கள் வந்து நம்பிக்கையோட இவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. இது கொடுக்குறவங்க பணக்காரங்க கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா வந்து எலான் மஸ்க் எல்லாம் வந்து ட்ரம்ப்புக்கு 180 மில்லியன் ஒரு ஆள் கொடுக்குறாரு. ஆனா இது மக்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் அவங்கவுங்க $5 $10 கொடுத்தே இந்த அம்மாவுக்கு 100 மில்லியன் வருதுன்னா இது மிகப்பெரிய வெற்றி. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க தேர்தலில் வெற்றி பெறதுக்கு நாங்க வந்து ஆதரவு சொல்லணும், உங்களுக்கு வாலண்டியர் பண்ணணும், உங்க கட்சியில சேர்றதுக்கு உங்க பரப்புரை இதுல சேர்றதுக்கு நான் முன் வர்றேன்னு சொல்லிட்டு 28,000 பேர் ஒரே நாள்ல வாலண்டியர் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட். அப்புறம் இன்னைக்கு அவங்க பேசின பேச்சுல வந்து அவங்க வழக்கமா பேசிட்டு இருக்கிறது, ஆனா டிவியில வந்தது கிடையாது. இந்த தான் சொன்னாங்க, இந்த திருட்டு பசங்கள் எல்லாத்தையும் நான் ஜெயிலில் போடுறவ, அதனால ட்ரம்ப்பை பத்தி எனக்கு நல்லாவே தெரியணும்னா இவங்க எல்லாம் விசில் அடிச்சுட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாரிஸ் ஜெயிச்சா நம்ம வந்து இந்த பைடனுடைய ஆட்சி மாதிரியே தொடருமா அப்படின்னா பெரும்பாலும் பைடனுடைய ஆட்சிக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு அவ்வளோ இருக்காது. ஆனா நிறைய விஷயங்கள்ல இந்த அம்மாவுக்குன்னு ஒரு தனிப்பட்ட எண்ணம் உண்டு. அந்த எண்ணத்தை வந்து அவங்க துணை அதிபராக இருக்கப்போ அவங்க வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. ஆனா இனிமே அதை செய்வாங்க. அது என்ன செய்வாங்க அப்படின்னு பாக்குறப்போ வெளிப்படையா கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். இவங்க வந்து பைடனை விட இவங்க வந்து கொஞ்சம் லிபரல் ப்ரோக்ரஸிவ் சேர்ந்தவங்க தான். அது நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல இமிகிரேஷன்ல வந்து இவ்வளவு நாள் அவங்க என்னதான் அமுக்கி வாசிச்சாலும் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா ட்ரம்ப்புக்கும் அவங்களுக்கும் அவ்வளவு வேறுபாடு இருக்காது. இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் உள்ள வந்துகிட்டே இருந்தாங்கன்னா இவங்களால சமாளிக்க முடியாது. ஏன்னா பணம் கிடையாது இவங்களுக்கு. இங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியாது. இந்த மாதிரி வர்றவங்களுக்கு வந்து அமெரிக்க அரசே நிறைய உதவி பண்ணுது. அவங்க ஹோட்டல்ல கொண்டு போய் உட்காத்தி வச்சுட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வேலை கண்டுபிடிச்சு கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இதெல்லாம் பண்றதுக்கு எக்கச்சக்க செலவு. அதெல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நியூயார்க் மாதிரி சிட்டிக்கு இல்ல நியூயார்க் மாதிரி மாநிலங்களுக்கு அவங்க தலையில கட்டிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் இது ஓடாது. அவங்களுக்கும் கடுப்பா தான் இருக்கு. அதனால இது வந்து கண்டிப்பா அவங்க தடுப்பாங்க. மற்றபடி இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல்ல வர ஆரம்பிச்சிச்சு. அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்ல வந்துடும். ஆனா இன்னைக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கா? இருக்கு. மக்களுக்கு வலி இருக்கா? இருக்கு. அது தொடர்ந்து இருக்குமா அப்படின்றப்பதான் நீங்க வந்து இருக்காதுன்னு சொல்றத நம்ப வைக்கணும். அது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா வேறுபாடு இருக்கும், அது எதிர்பார்க்கிறேன். ஆனா ஒரு இதுல வந்து இவங்க முயற்சி பண்ண போறது என்னன்னா வந்து
இந்த அபார்ஷன் ரைட்ஸுக்கு கடுமையா போராடுவாங்க. இவங்க வந்து அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுறது மட்டும் இவங்க நோக்கம் கிடையாது. நாடாளுமன்றத்திலையும் வெற்றி பெற்றே ஆக வேணும். இவங்களுக்கு வந்து செனட்லயும் ஜெயிச்சாகணும், ஹவுஸ்லயும் ஜெயிச்சாகணும். இவங்க அப்படி 3யும் ஜெயிச்சாதான் இவங்க நினைக்கிறத செய்ய முடியும். அப்படி இல்லாம வெறும் அதிபர் மட்டும் ஜெயிச்சாங்க வச்சுங்களேன், எதிர்கட்சி கையில நாடாளுமன்றம் இருந்தாங்கன்னா இவங்க என்ன நினைச்சாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஸோ அப்படி ஒரு நெருக்கடி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில அமெரிக்காவுடைய எலெக்ஷன் உலக நாடுகள் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை கமலா ஹாரிஸ் ஜெயிச்சாங்கன்னா இது ஒரு வரலாறா மாறப்போகுது. ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் எதிர்நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ அங்க யூஎஸ்ல என்ன சூழ்நிலை இருக்குன்றத ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி சார். நன்றி. Q&Q Pharmacy தரமான மருந்து குறைவான விலையில் save up to 70% on medicines. The Legend New Sarvana Stores 1+1 ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. புதுப்பாடி மற்றும் டி நகரில்.